அக்கரைப்பற்று தொழில்நுட்ப கல்லூரியில் தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு மறுமலர்ச்சிக்காக வாசிப்போம் எனும் துணைப்பொருளில் விழா ஒன்று இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் ஜனூர்தீன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தென்கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் ரமீஸ் அபுபக்கர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். வெள்ள அனர்த்தத்தை தடுப்பது குறித்து ஆராயும் விசேட கூட்டம் ஒன்று ஆலையடி வேம்பு பிரதேச செயலக கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. உதவி பிரதேச செயலாளர் ராமக்குட்டி தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் ஆலையடி வேம்பு பிரதேச சபை தவிசாளர் தர்மதாச உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆர்ஜே மீடியா ஊடக வலையமைப்பின் குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டியும் விருது வழங்கும் விழாவும் கொழும்பு பொது நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. அதன் பணிப்பாளர் இன்சாப் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக கலை மற்றும் கலாசார பீடாதிபதி பேராசிரியர் கலாநிதி ஃபாசில் கலந்து கொண்டார். சம்மாந்துறை பிரதேச செயலக கலாசார உத்தியோகத்தர் ரஸ்மி மூஷா, மனிதநேய நட்பணி பேரவையின் தலைவர் மனிதநேயம் இர்ஷாதே காதர், வசந்தம் தொலைக்காட்சியின் எம் சுக்ரி மற்றும் கவிதா பாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காத்தான்குடி பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் அரசாங்கத்தின் PSPG திட்டத்தின் ஊடாக காத்தான்குடி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை பராமரிப்பவர்களுக்கான விழிப்புணர்வு வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது.